வணக்க நண்பர்களே, ரிஷி எலக்ட்ரானிக்ஸ் ஆவண கைகாட்டி புதுக்கோட்டை மாவட்டம். இன்றைக்கி பார்க்க போகிறது கப்ளிங் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறேங்க. ஒரு ஆம்பிளிஃபயர்லேருந்து அடுத்த ஆம்பிளிஃபயருக்கு இதை நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு 20 ஹாரன் கட்டி நம்ம போடும் பொழுது அதுக்கு அங்கிட்டு ஹாரன் போடுறப்ப வால்யூம் கம்மியாக இருக்கும். அதுக்கு இடையில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி இதுலேருந்து அவுட்புட்டை எடுத்து இன்னொரு ஆம்பிளிஃபயரில் கொடுக்கும் பொழுது அங்கிட்டு ஒரு 20 ஹாரனை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது ஒரு தெளிவான லைன் சர்க்யூட் போட்டிருக்கிறோம். கண்ட்ரோலு நிறைய பேர் வால்யூம் கண்ட்ரோல் போட்டு வால்யூம் கூட்டுறேன் குறைக்கிறேன்னு சொல்லி போடுவாங்க. அது யாராவது ஏற்றிட்டு போயிடுவாங்க, வால்யூம் இறைச்சலாக பாடும். அது மாதிரி இல்லாமல் உள்ளேயே ஃபிக்ஸடாக நம்ம சர்க்யூட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணி போட்டுருவோம். இப்போ நம்ம உள்ளே என்ன ரெடி பண்ணுறோங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். அடுத்து இதுலேயே நம்ம ஒரு பின் போட்டு கொடுத்துருவோம். அதை ஆம்பிளிஃபயரில் டேரெக்டாக இணைச்சிக்கிட்டால் போதும், உங்களுக்கு தெளிவு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததை நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பாக்ஸில் நம்ம போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு கண்டென்சரு, ரெசிஸ்டரு எல்லாம் போட்டு நம்ம அதை ரெடி பண்ணி நம்ம ஓகே பண்ணிட்டோம். இந்த பாக்ஸில் தான் நம்ம போட்டிருக்கிறோம். இதில் மைக் லீடு நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த பின்னை நம்ம ஆம்பிளிஃபயரில் நம்ம சொருகிக்கிட்டால் போதுமானதுங்க. ரொம்ப தெளிவாக இருக்கும். இது நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு ஆம்பிளிஃபயரில் போட்டு இன்னொரு ஆம்பிளிஃபயரில் கொடுத்து நம்ம என்ன கண்டிஷனில் ஒர்க் ஆகுதுங்கிறத இப்போ நம்ம போட்டு தெளிவுபடுத்தி பார்ப்போம். இப்போ ஆம்பிளிஃபயர் கனெக்ஷன் நம்ம கொடுத்துட்டோமுங்க. இது 100 வோல்ட்டில் நம்ம எடுத்து கொண்டாந்து இப்போ இந்த கிளிஃபு போட்டு நம்ம இதில் கொடுத்துட்டோம். இதிலிருந்து அவுட்புட் ஒயர் நம்ம எடுத்துங்க இந்த ஆம்பிளிஃபயரில் நம்ம இணைச்சிட்டோம், ஆக்ஸில் இணைச்சிட்டோம். இப்போ ஆம்பிளிஃபயரு லோட் பண்ணி பார்க்குறோம். மாஸ்டர் ஏற்றுறோம். நம்ம பாக்ஸில் இப்போ போட்டு இணைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 100 வோல்ட்டு இந்த இதில் 100 வோல்ட்டு கொடுத்துருக்குறோமுங்க. இந்த 100 வோல்ட்டில் எடுத்து கொண்டாந்து நம்ம பாக்ஸில் இணைச்சிட்டோம். இதோடைய அவுட்புட்டு நம்ம எடுத்து இன்னொரு ஆம்பிளிஃபயரில் நம்ம இதை இணைச்சிட்டோமுங்க. இப்போ ஆடியோ என்ன கிளாரிட்டி இருக்குது, எப்படி வருதுங்கிறத நம்ம இதை ஏற்றி பார்த்துக்கலாம். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.